Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 8 Heat and Thermodynamics லெசன்லேருந்து Change of State பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜென்ரலி மேட்டர் சொல்லும்போது எனி சப்ஸ்டன்ஸ் 3 ஃபார்ம்ஸ், ஓகே, 3 ஃபேஸஸ் ஆஃப் மேட்டர் எக்ஸிஸ்ட் ஆகும். என்னென்ன உங்களுக்கு சாலிட், லிக்விட் அண்ட் கேஷியஸ் ஸ்டேட். இப்போது ஒரு மேட்ரு சாலிட் டு லிக்விடோ, லிக்விட் டு கேஸோ அல்லது சாலிட் டு கேஸ், இன் ஐதர் வே ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும்னா பை மீன்ஸ் ஆஃப் ஹீட்டிங் அல்லது இந்த கூலிங் ப்ராசஸ் மூலியமே உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சாலிட் டு லிக்விட், அதோட சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ சாலிட் அப்படின்னு சொல்லும்போது லெட் அஸ் டேக் த எக்ஸாம்பிள் அஸ் ஐஸ். ஐஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஹீட்டிங் என்ன ஆகுது, உருக ஆரம்பிக்குது, அதுதான் மெல்ட்டிங்கிறாங்க. இட் பிகம்ஸ் வாட்டர், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஹீட்டிங் ப்ராசஸ் ஆகுது. அல்லது இன் ரிவர்ஸ் வே லிக்விட் சாலிடாக சொலிடிஃபிகேஷன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பை மீன்ஸ் ஆஃப் கூலிங் ப்ராசஸ் நம்ம ஐஸ் வாட்டரை ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது இட் பிகம்ஸ் ஐஸ். ஸோ இது சொலிடிஃபிகேஷன். இந்த ப்ராசஸில் கூலிங் இன்வால்வ் ஆகுது. அண்ட் தென் இப்போ லிக்விடை கேஷியஸ் ஃபேஸுக்கு கன்வெர்ட் ஆகணும்னா ஒரு வாட்டரை பாயில் பண்ணுறது மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணுவோம். ஸோ பை மீன்ஸ் ஆஃப் ஹீட்டிங் உங்களுக்கு லிக்விட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு கேஷியஸ் ஃபார்ம். அதே இது ஒன்ஸ் நம்ம பாயிலிங்கை கட் ஆஃப் பண்ணிட்டோம், ஹீட்டிங்கை கட் ஆஃப் பண்ணிட்டு கூல் டவுன் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சருக்கு ஒரு லிட்டை போட்டு மூடுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஹாட் வாட்டர் இருக்குது, ஒரு லிட்டை போட்டு மூடும் பொழுது கூலிங் ப்ராசஸ் மூலியமாக என்ன ஆகுது, இந்த வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாம் கூல் டவுன் ஆகி உங்களுக்கு அகெயின் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் உங்களுக்கு இந்த லிட்டில் கலெக்ட் ஆகும். ஓகே, அதுதான் கண்டென்சேஷன் ப்ராசஸ். இதில் கண்டென்சேஷனுங்கிறது இந்த இடத்துல கூலிங், ஓகேவா? அண்ட் தென் நம்ம சாலிட் டு கேஸ் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் டைரக்ட்லி வித்தவுட் இன் பிட்வீன் லிக்விட் ஃபேஸ் போகாமல் டைரெக்டாக சாலிட் டு கேஷியஸ் ஃபேஸ் கன்வெர்ட் ஆகுது இல்லையா, இதுதான் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேம்ஃபர், அதாவது கேம்ஃபர் சொல்லும்போது சூடாக இருக்கு இல்லையா, அது நம்ம பை மீன்ஸ் ஆஃப் ஹீட்டிங் ப்ராசஸ் சாலிடை டைரெக்டாக கேஷியஸ் ஃபேஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, இதில் ஹீட்டிங். அண்ட் தென் கேஷியஸ் ஃபார்ம் சொலிடிஃபிகேஷன், சாரி, பை மீன்ஸ் ஆஃப் டெபாசிஷன் சாலிட் ஃபார்மில் கன்வெர்ட் ஆகிறதுக்கு வி நீட் அ கூலிங் ப்ராசஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சில்டு வெதர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவுட் சைட். ஓகே, ஒரு ஐஸ் ஃப்ரோசன் விண்டோஸாக இருக்குது. விண்டோஸில் ஒரு வார்ம் ஏர், இப்போது நம்ம ஒரு கோல்டு கிளைமேட்டில் இருக்கோம். ஓகே, இந்த விண்டோஸ் எல்லாம் ரொம்ப கோல்டாக இருக்குது, நம்ம ஒரு பாயிலிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வார்ம் ஏர் அந்த டக்குன்னு அந்த கோல்டு விண்டோ மேலே படும்பொழுது என்ன ஆகும்னா ஐஸ் ஃபார்மேஷன் நடக்கும். இதுதான் கேஷியஸ் ஸ்டேட்டு சாலிட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிற சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். இதில் என்ன ஆகுது, கூலிங் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பேர் தான் டெபாசிஷன். ஓகேவா? திஸ் இஸ் இன் ஜென்ரல் இன் த கேஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி. லேட்டன்ட் அப்படின்னாலே ஹிடன் அர்த்தம். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி மறைச்சு சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஒரு சப்ஸ்டன்ஸை நம்மளால் பார்க்க முடியலனா அதை தான் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு வால்யூம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஓகே, இதை நம்ம பாயில் பண்ணுறோம். ஒன்ஸ் அதோட டெம்பரேச்சர் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பை மீன்ஸ் ஆஃப் ஹீட்டிங். பாயில் பண்ணும்பொழுது பர்டிகுலர் டெம்பரேச்சர், அதாவது 100 டிகிரி செல்சியஸ்க்கு இந்த வாட்டர் ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஃபர்தராக டெம்பரேச்சரில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் ஸ்டில் நம்ம ஹீட்டிங் கொடுத்துட்டே இருக்கோம். இந்த 100 டிகிரி செல்சியஸ் தான் பாயிலிங் பாயிண்ட். ஓகே, ஒன்ஸ் அப்போ இந்த பாயிலிங் பாயிண்ட் இது, ஒன்ஸ் இந்த வாட்டர் இந்த பாயிலிங் பாயிண்ட்டை ரீச் ஆனதுக்கப்புறம் ஈவந்தோ நம்ம எக்ஸ்டர்னலாக ஹீட் எனர்ஜி கொடுத்தாலுமே உங்களுக்கு சேஞ்ச் இந்த டெம்பரேச்சரில், இந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த பாயிலிங் பாயிண்டில் என்ன ஆகும், வாட்டர் வேப்பர்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அட் பாயிலிங் பாயிண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் டு பிகம் அஸ் அ வேப்பர். ஓகே, நாட் ஓன்லி 100 டிகிரி செல்சியஸ், அதுக்கு பிலோலேருந்தே உங்களுக்கு இட் ஸ்டார்ட்ஸ் எவாப்பரேட்டிங். ஓகே, ஏன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் கூட தேர் இஸ் சம் வேப்பரைசேஷன், வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் கம்ப்ளீட்டாக அந்த வாட்டர் கேஷியஸ் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் எந்த சேஞ்சும் இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். ஸோ இதை தான் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி. ஈவன் தோ நம்ம ஹீட்டை கொடுக்குறோம் அல்லது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஹீட்டை வித்ரா பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகாது, there is no change in the temperature தான் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டிங்கிறாங்க.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிட் மாஸ் ஆஃப் த மெட்டீரியலை கொடுத்து ஓகே அதை வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் பண்ண வைக்கிறோம். என்ன மாதிரி ஃபேஸில் வேணால் இருக்கலாம். ஓகே ஸோ சாலிட் டு லிக்விடோ எனி ஃபேஸஸ் இட் கேன் பி. ஸோ ஒரு யூனிட் மாஸ் ஆஃப் த மெட்டீரியல் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அண்டர்கோ பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்டோ அதுதான் வந்து லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Q. ஓகே, Q இஸ் ஈக்குவல் டு M இன்டூ L. இந்த இடத்துல எம்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். எல் அப்படிங்கிறது இட் இஸ் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி. லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அண்ட் Q வந்து இட் இஸ் நத்திங் பட் அமௌண்ட் ஆஃப் ஹீட். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம் டு பர்டிகுலர் ஒரு யூனிட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஸோ தட் அது வந்து அண்டர்கோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஓகே, இப்போது இந்த பிக்சரில் பாருங்கள் என்னென்னா டெம்பரேச்சர் வெர்சஸ் ஹீட் எனர்ஜி இதுக்குரிய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா என்னென்னா L இஸ் ஈக்குவல் டு Q/M. ஓகேவா? ஸோ இதோட யூனிட் பார்த்திங்கன்னா இதோட Q அதாவது அமௌண்ட் ஆஃப் ஹீட்டோட யூனிட் வந்து ஜூல்ஸ், மாஸ் வந்து யூனிட் வந்து கிலோகிராம். ஸோ ஜூல்ஸ் kg⁻⁻1 இஸ் த யூனிட் ஃபார் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இப்போது இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு மேட்டர் வந்து சாலிட் ஃபார்மில் இருக்குது. நம்ம அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதோட ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறது மூலிமா அதோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அது டெம்பரேச்சர் ரீச் ஆகும்போது அது என்ன ஆரம்பிக்குதுன்னா மெல்ட்டிங் ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல சாலிட் டு லிக்விட் வந்து கன்வர்ஷன் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கும் பொழுது உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. T ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் எப்போ when there is change of state. இந்த இடத்துல சாலிட் டு லிக்விட். ஒன்ஸ் வந்து எல்லா சாலிடுமே லிக்விடாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் எகெயின் ஒரு செகண்ட் ஃபேஸ் இந்த லிக்விட் ஃபேஸ் இருக்குது. நம்ம ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறது மூலிமா அந்த ஹீட் எனர்ஜி அந்த லிக்விட் கெயின் பண்ணிகிட்டே இருக்குது. எகெயின் அதோட பர்டிகுலர் சேச்சுரேஷன் லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் என்னாகும் இந்த லிக்விட் எல்லாமே கேஷியஸ் ஃபேஸுக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகே, இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்குது. ஸோ இந்த இடத்துல லிக்விட் டு கேஷியஸ் ஸ்டேட் வந்து உங்களுக்கு கன்வர்ஷன். அப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சரும் உங்களுக்கு என்னவாக இருக்குது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, அண்ட் தென் எல்லா லிக்விடுமே கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அகெயின் இந்த கேஸ் ஸ்டேட் நம்ம எக்ஸ்டர்னலாக எனர்ஜி கொடுக்கும் பொழுது அந்த கேஸோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு சப்ஸ்டன்ஸில் வந்து நம்ம ஹீட்டை ஆட் பண்ணாலும் சரி அல்லது ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணாலும் சரி சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கும் பொழுது டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த லேட்டன்ட் ஹீட் இருக்கு இல்லையா, அது வந்து டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்குது. நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மெல்ட்டிங் இருக்குது, அண்ட் தென் வேப்பர் ஆகுது, அண்ட் தென் உங்களுக்கு சப்ளிமேஷன் ஆர் டெபாசிஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுக்குரிய லேட்டன்ட் ஹீட்டை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா LF. ஃபியூஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வந்து சாலிட் டு லிக்விட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை தான் நம்ம வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது லிக்விட் டு கேஷியஸ் ஃபேஸுக்கு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கும் பொழுது அதோட லேட்டன்ட் ஹீட் எப்படி சொல்லுவோம்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் LV அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் உங்களுக்கு சாலிட் டு கேஸ் ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கும்போது அதோட லேட்டன்ட் ஹீட்டை வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் LS அப்படின்னு நம்ம சொல்லப்போம். ஓகேவா? ஸோ இதோட யூனிட் வந்து முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்னால் என்ன, தென் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன, அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸோட ட்ரிபிள் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க, அது வந்து தெர்மோடைனமிக் ஈக்குவலிபிரியமில் இருக்குது. ஓகே, ஒரு பர்டிகுலர் அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த 3 ஃபேஸில் ஒரே டைமில் கோஎக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதை தான் வந்து ட்ரிபிள் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னென்னா எந்த டெம்பரேச்சர்லனா 273.1 கெல்வின்லையும் அதோட பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் வந்து 611.657 பாஸ்கல். ஸோ அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து வாட்டர் வந்து சாலிட் அதாவது ஐஸாக பிஹேவ் பண்ணும், அண்ட் தென் வாட்டராக எக்ஸிஸ்ட் ஆகும், அஸ் வெல் அஸ் வாட்டர் வேப்பராகவும் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதான் வந்து 3 phases ஆஃப் மேட்டர் வந்து கோஎக்ஸிஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இன் தெர்மோடைனமிக் ஈக்குவலிபிரியம் இந்த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் 3 phases ஆஃப் மேட்டரும் ஒன்றா இருக்கிறது தான் ட்ரிபிள் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ்.